ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகு 4 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் மக்களின் புரட்சின்ற பாடம். இந்த பாடம் நான் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல. அந்த போன வீடியோவில் கண்டினியூஷன் தான் இதில் வரும். யார் ஊமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு எங்கே போகிறாங்க, இதற்கு கமுதிக்கு போகிறான்ற வரையும் முடிச்சிருந்தேன் போன வீடியோவில். அடுத்து பாருங்கள். அங்கிருந்து தனது தலைநகர் சிறுவயலுக்கு அவர்களை சின்ன மருது அழைத்து சென்றார். அது ஊமைத்துறையும் செவத்தையாவும் தப்பிச்சு கமுதிக்கு போகிறாங்க. அப்போ அங்கேருந்து யாரோட தலைநகர், சின்னமருதோட தலைநகர் சிறுவயலுக்கு சின்னமருது கூட்டிகிட்டு போகிறார் அவங்கள. கட்டபொம்மனின் சகோதரர்கள் மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைத்தனர். இப்போ என்ன பண்ணுறாங்க, சிறையிலேருந்து தப்பிச்சு வந்த ஊமைத்துறையும் செவத்தையும் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் யார் ஆதரவில், சின்னமருது ஆதரவில் சிறுவயலுக்கு போகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து போய் திரும்பவும் தன்னோட கோட்டையான பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏப்ரலில் காலின் மெக்காலே தலைமையில் ஆங்கில படைகள் மீண்டும் கோட்டையை தன் வசப்படுத்தியது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை புனரமைச்ச உடனே மறுபடியும் இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் யாரோட தலைமையில், காலின் மெக்காலே அப்படின்ற ஒரு தலைமையில் ஆங்கில படைகள் போய் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றுறாங்க. அத்துடன் பாளையக்கார சகோதரர்கள் சிவகங்கையில் தான் தஞ்சமடைந்திருக்க வேண்டும் என்று கருதியது. பாளையக்கார சகோதரர்கள் சிவகங்கையில் தான் தஞ்சமடைந்திருக்க வேண்டும் என்று கருதியது. எனவே ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்களும் தப்பித்தவர்களை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கோரிக்கை விடுத்தனர். இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அந்த கோட்டையை கைப்பற்றிட்டு பாளையக்கார சகோதரர்கள் யார், ஊமைத்துறையும் செவத்தையாவும் சிவகங்கையில் தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, மருது சகோதரர்கிட்ட தப்பிச்ச ஊமைத்துறையும் செவத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இக்கோரிக்கை மருது சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகையால் கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்ஸ் ஆகியோர் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றனர். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஊமைத்துறையும் செவத்தையாவும் திரும்ப ஒப்படைச்சிருங்கன்னு ஆங்கிலேயர்கள் கேட்குறாங்க. ஆனால் இவங்க யாரும் கேட்கல, மருது சகோதரர்கள் அவங்கள ஏற்றுக்கலை, அவங்கள கொடுக்க விரும்பலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் கர்னல் அக்னியூ, கர்னல் இன்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி போர் புரியறதுக்காக போகிறாங்க. இப்பாளையக்காரர் போர் அதற்கு முன் நடந்த போர்களை விடவும் மிகவும் பெரிய அளவில் நடைபெற்றது. சிவகங்கையின் மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மன், மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி உள்ளிட்டோர் அடங்கிய கூட்டமைப்பால் போர் தொடங்கப்பட்டது. அப்போ இந்த பாளையக்காரர் போரில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, சிவகங்கையோட மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர், மலபாரோட கேரளவர்மன், மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி, இவங்க எல்லாருமே இந்த பாளையக்கார போரில் கலந்துக்கிட்டாங்க. இக்கூட்டமைப்பிற்கு எதிராக ஆங்கிலேயர்கள் போரை அறிவித்தனர். இந்த கூட்டமைப்புக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, போரை அறிவிக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி பிரகடனம், இது ரொம்ப முக்கியம். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1801 ஆன்சர் பண்ணுங்கள். 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஜூன் 1801 மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். அப்போ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ற சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னா, மருது சகோதரர்கள். எந்த வருடம், ஜூன் 1801. 1801 பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக எது இருந்துச்சுன்னா, இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம். 1801 ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருச்சிராப்பள்ளி பிரகடனம். கொண்டு வந்தவர் யாருது, மருது சகோதரர்கள். இது யாருக்கு எதிராக, அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது. இந்த அறிவிப்பின் ஒரு நகல் ஆற்காடு நவாப்பின் அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில் சுவரிலும் ஒட்டப்பட்டது. அதாவது இந்த பிரகடனத்தோட, இந்த அறிவிப்போட ஒரு நகல் எங்கே ஒட்டுனாங்கன்னா, ஒரு நகலை ஆற்காடு நவாப்போட அரண்மனையிலையும், இன்னொரு நகலை திருச்சி கோட்டை சுவர், இல்லை ஆற்காடு நவாப்போட அரண்மனையான திருச்சி கோட்டை சுவர்லையும், 2வது நகலை ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவர்லையும் ஒட்டுறாங்க. அதாவது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் கொண்டு வரப்பட்டது, மருது சகோதரர்கள். எந்த வருடம், 1801. இதனோட இன்னொரு பேர் என்னென்னா சுதந்திர பிரகடனம். இது யாரை ஒன்று சேர்க்கிற முதல் அழைப்பாக இருந்துச்சு, ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருந்தது எது, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம். இந்த அறிவிப்போட நகல், ஒரு நகல் எங்கே ஒட்டப்பட்டுச்சு, ஆற்காடு நவாப்போட அரண்மனையான திருச்சி கோட்டை சுவரில், இன்னொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோவில் சுவரில். இவ்வாறு மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்கும் பரப்பினர்.
ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்கும் எதன் மூலம் மருது சகோதரர்கள் பரப்புகிறாங்க? இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மூலம். இதன் விளைவாக தமிழ்நாட்டின் பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட ஒரு அணியாக சேர்ந்தனர். சின்ன மருது ஆங்கில படைக்கு சவாலாக கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை திரட்டினார். சின்ன மருது என்ன பண்ணுறாரு? ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடன்னு சொல்லி 20,000 வீரர்களை திரட்டுறாரு. ஆனால் ஆங்கிலேய படைகளுக்கு மேலும் வலுவூட்ட வங்காளம், இலங்கை, மலாய் போன்ற இடங்களிலிருந்து படைகள் வரவழைக்கப்பட்டன. அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக சின்ன மருது 20,000 படை வீரர்களை திரட்டுறாரு. ஆனால் ஆங்கில படைகளுக்கு எதிராக எங்கெங்கே இருந்தெல்லாம் படைகள் வரவழைக்கப்பட்டுச்சுன்னா, ஒன்று வங்காளம், இலங்கை, மலேசியா போன்ற இடத்திலிருந்து ஆங்கிலேயர்களுக்கு தேவையான படைகள் வரவேற்கப்பட்டன. புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவளித்து ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை பாளையக்காரர்களின் படைகளில் பிளவு ஏற்படுத்தியது. யாரெல்லாம் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்தாங்கன்னா, புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள். ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கை யாருக்கிடையே பிளவை ஏற்படுத்தியதுன்னா, பாளையக்காரர்களின் படைகளின். ஆங்கிலேயர்கள்